வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் ராகி மாவு எடுத்துட்டு இருக்கேன். 3 கட் பண்ண வெங்காயத்தை எடுத்திருக்கேன். 5 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ரொம்பவே உடம்புக்கு சத்தான முருங்கைக்கீரையை எடுத்து வச்சிருக்கேன். ராகி அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் ராகி மாவை எடுத்துருக்கிறேன். அந்த 1 கப் ராகி மாவை இந்த மாதிரி கொட்டிக்குங்க. ராகி மாவை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்பவே எதிர்ப்பு சக்தி உடையது. கண்டிப்பாக வாரத்தில் 4 நாளைக்காச்சும் நீங்கள் இதை எடுத்துக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வாரத்தில் 3 நாளாச்சும் எடுத்துக்கணும். வயிற்றில் இருக்கிற குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக வளரும்னு எனக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்ன வாரத்தில் 4 நாளைக்காச்சும் முருங்கைக்கீரை சாப்பிட்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் மெயினாக இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு டிஷ் செய்கிறேன். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நீங்களும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 5 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை பிசைஞ்சிக்கலாம். என் பக்கத்தில் 2 குட்டி பசங்க வேறு காமெடி பண்ணின்னு இருக்கிறாங்க. எனக்கு வேறு சிரிப்பாக வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீடியோ கொஞ்சம் நல்லா எடுக்கணும்ல. மொக்க போடுற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மெயினாக கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முருங்கைக்கீரை இந்த மாதிரி ராகி மாவில் செய்கிற சாப்பாடெலாம் நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் 3 நாளாச்சும் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக வளரும். டாக்டர் என்னை சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே நான் இதை மெயினாக செய்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடைய எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவை இந்த மாதிரி உருண்டையாக ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் இப்படி வச்சு நல்லா தட்டிக்கோங்க. அடுப்பு ஒரு பக்கம் எரிஞ்சின்னு இருக்குது, தவா ஒரு பக்கம் சூடு எண்ணெய் இருக்குது. நாம் ஒரு பக்கம் மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது என்னோடய ஃபேவரட் பிளேஸ். அதனால் இங்கே தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக தண்ணியெல்லாம் குதிக்குது பாருங்கள். தவா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் கொஞ்சம் அதில் தடவிக்கலாம். இப்படி மெதுவாக எடுத்துருங்க. லைட்டாக இப்படி தட்டிவிட்டு நீங்கள் காக்கா கற்றுக்கு இங்கே
ராகி மாவில் ரொட்டி செய்கிறதுக்கு தனியாக கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு மாமியார் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கவரில் ராகி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்ததை இந்த மாதிரி தட்டி எடுத்து இந்த மாதிரி தவா மேலே போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து இல்லை கொஞ்சம் மீடியமாகவே எரிய வச்சாதான் நல்லா வெந்து வரும் ராகி மாவு. இல்லைன்னா மாவு மாவாக இருக்கும், நல்லா இருக்காது அப்புறம் டேஸ்ட்டு. லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கடுத்து இன்னொன்று போடுறாங்க பாருங்கள், இதுவும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துச்சு. அதை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அடுத்து லைட்டாக அப்படியே எண்ணெயை போட்டு இன்னொரு அடையை சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்கள் போட்டாச்சு. மாமியார் எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பாருங்கள். கட் பண்ணிடுங்க. சூப்பரான சுவையான ராகி ரொட்டி ரெடி. வாங்க சாப்பிடலாம். டேஸ்டாகவும் அழகாகவும் இருக்குது.